இவன் தான் கரிகாலன், விழுத்திரு கட்சியில் முக்கியமான புள்ளி. இவன் கட்ட பஞ்சாயத்து, ரவுடிசம் எல்லாம் நடத்துவான். இவனுக்கு ஆதரவு கொடுக்கலன்னா அந்த கட்சியே இல்லாமல் பண்ணிடலாம். என்னண்ணே ஆச்சு உனக்கு? என்ன பிரச்சனை அண்ணே? என்னண்ணே? யாரும் காமிக்கண்டா அண்ணே, என்ன ஆச்சுன்னு சொல்லு அண்ணே. சொல்ல அண்ணே, நீ இல்லாட்ட அந்த கட்சியே இல்லண்ணே. என்னண்ணே என்னண்ணே சொல்ல என்னண்ணே? இவன் ஏன் எனக்கு போன் பண்ணிருக்கேன்? சொல்றா தம்பி, பரவாயில்ல சொல்லுடா. என்னது, கட்சியில இருந்து தூக்கிட்டாங்களா? என்னைய மாவட்ட ஜில்லா பதவியில இருந்து தூக்குறதுக்கு யாருக்குடா அதிகாரம் இருக்கு? மாவட்ட செயலாளர் பதவி மட்டும் தூக்குனீங்களா இல்ல மந்திரியை சேர்த்து தூக்குனீங்களாடா? ஆரம்பத்துல கட்சிக்காண்டி உழைச்சு அரும்பாடு பட்டு போஸ்ட் அடிச்சு ஒட்டி கட்சியை தூதிக்குள்ள நான் வளர்த்தேன். என்னே தூக்கல நீங்க? காட்டுறா, கட்சியில இருந்து என்ன தூக்கிட்டியல்ல, நான் யாருங்கிறத நீங்க பார்க்க போறியா? கண்டிப்பா பாப்பிடா, வைடா. என்ன தம்பி, ரெடியா? ஆயிடுச்சுண்ணே. எவ்வளோப்பா? 10 ரூபா கொடுங்கண்ணா. சரி, நீ போப்பா. சரி, கிளம்பா. டேய், எங்கடா போற? அட இருண்ணே, வெளில போயிட்டு வந்துடுறேன். டேய், வண்டிக்காரெல்லாம் வந்து கேட்டாங்களா என்னடா போய் சொல்றது? யார் இதெல்லாம் எழுதி ரெடி பண்ணி கொடுக்குறது? என்னண்ணே வேலை வேலைன்னு எப்போ பார்த்தாலும்? இப்போ எதுக்குடா வண்டி எடுக்கிற நீ? அட இருண்ணே, இந்த வெளில போயிட்டு வரேனே. டேய், எங்கடா போற? போயிட்டு எப்படா வருவ? அட இருண்ணே, சும்மா. டேய் பிரேம், என்னடா இங்க? அண்ணே, முத்தண்ணே. என்னடா பிரேம், வேலை வெட்டிக்கு எதுவும் போல இங்கே உட்காந்துருக்கியா? ஆமாண்ணே, வேலை இல்லாமல் இருக்கோம்ண்ணே. யாரனே தெரியும். நீ என்னடா பண்ற? ஆமாண்ணே, அவன் ஹிஸ்ட்ரி கார்டில் இருக்கேன், நான் மெக்கானிக்ஸ் கார்டில் இருக்கேன். எங்களை நம்பி யாருண்ணே என்னண்ணே பண்ணுவா? ஏய், என்னடா வேலை வெட்டி இல்லைங்கிறிய? அண்ணே இருக்காரா, வாங்கடா, நான் பார்த்துக்கிறேன். ஏதோ வந்தாலும் ஆண்டத்தில் நான் பண்ணுறேன்டா. சரிண்ணே, நாங்கள் வந்துடுறோம்ண்ணே. காலைல வாங்கடா ஆஃபீஸுக்கு. அண்ணே அதாண்ணே, நீங்கள் நம்ம வேலையை தானே, வேலை ஒன்றும் இல்லைன்னாங்க. அதான் அண்ணனை பார்ப்போம், பார்க்கலாம் வாங்கடான்னு கூப்பிட்டு வந்தேண்ணே. சரிடா சரிடா முத்து, நம்மள்ட்ட வந்துட்டா இல்ல, நம்ம பார்த்துக்குறோம். விட்றா, நான் பார்த்துக்கிறேன் தம்பி உங்களை. இந்த மாபெரும் இளைஞரணி எழுச்சி கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள நமது அண்ணனை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். இந்த மாபெரும் இளைஞரணி எழுச்சி கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள நமது அண்ணனை வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றேன். இளைஞர்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்ற தன்னெழுச்சி உங்களிடம் இருக்க வேண்டும். மாணவர்கள் இளைஞர்கள் நினைத்தால் எதையும் செய்ய முடியும் என்ற உற்சாகத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும். ஜல்லிக்கட்டு இன்று இளைஞர்கள் நினைத்ததால் தான் ஜல்லிக்கட்டு உலகமே திரும்பி பார்க்க வைத்தது. மாணவர்களாகிய உங்களால் மட்டுமே முடிவடைந்தது. படித்த இளைஞர்கள் அரசியலுக்கு வருவதால் தான் இந்த
இந்த நாடே வளமுள்ள நாடாக மாற்ற முடியும். இளைஞர்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும் என்ற ஒரு உள் உணர்ச்சி, மாற்று கருத்து உங்களிடம் மக்களிடமும் மாற்ற வேண்டும். அதை அடித்து காட்ட வேண்டும். இளைஞர்கள் நீங்கள் நினைத்தால் அதை எதையும் செய்ய முடியும், செய்து காட்ட முடியும். எதையும் செய்ய முடியும், எதையும் செய்ய முடியும். இளைஞர்கள் நினைத்தால், நீங்கள் நினைத்தால் முடியும். இதை எல்லா அரசியல்வாதியும் சொல்றாங்க, ஆனா யாரும் எதுவும் பண்ணதில்லை. நீங்க என்ன பண்ண போறீங்க? தம்பி, என்னப்பா அப்படி கேட்டுவிட்டா? நீ கேட்கிற கேள்விலாம் நியாயமான கேள்விதான் தம்பி. அரசியல்வாதி எல்லாரும் சொன்ன மாதிரி எல்லாரும் போயிட்டாங்க, யாரும் இல்ல. அண்ணே, நான் சொன்ன மாதிரி செஞ்சு காட்டுவேன். எப்ப என்ன வேணாலும் என்கிட்ட கேளு, என்ன வீட்டுக்கு வா, நான் செஞ்சு தரேன். நீ யாரியா நம்ம வீட்டுக்குள்ள? நீ வேணும்னு சொல்லி நான் செய்யாம இருக்க போறேன்? நான் அனுபவம்யா, நீ ஆற்றல். இன்னும் சேர்ந்து புதுசாக அதான் உருவாக்கும்யா. இதுதாயா இளைஞரோட எழுச்சி. டேய் வாடாங்க. டேய் சேர் எடுத்துட்டு வாடா, சேர் எடுத்துட்டு வாடா. வாடா, உட்கார்றா உட்கார்றா உட்கார்றா, லூசு பயலே, உட்கார்றா. லூசு பயலே, லூசு பயலே. எப்படா நம்ம கூட்டம்? டேய், நம்ம கூட்டம் எப்படா இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? டேய் வேணும்டா, அவங்கள பூரா பேரையும் உன் கண்ட்ரோலே வச்சுக்க. அவங்கள பூரா உன் கண்ட்ரோல் வச்சுக்க. டேய் அவங்கள பூரா வானா வரணும், போனா போகணும், புரியுதா? அவங்க எல்லாம் இங்கே இரு, எங்கே வைக்கணுமோ அங்கே வைக்கணும். எப்படி ஏ முத்து, எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும், சரியா? அண்ணே, இந்த பயலில் கொஞ்சம் என்னன்னு பாருண்ணே. எப்போ பார்த்தாலும் கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடு, கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடு, கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுன்னு ஒரே நச்சரிக்கிறேன். அது என்னன்னு பார்த்து பண்ணி வேணும் அவங்களுக்கு. நாமள்கிட்ட வேலை பார்க்குறதே ஒரு கவர்மெண்ட் ஜாப்டா. நாமள்கிட்ட வேலை பார்க்குறதே ஒரு பெரிய கவர்மெண்ட் ஜாப். பயவுகளுக்கு தெரிய மாட்டேங்குதுண்ணே. அண்ணன் டாண்டா இருக்கேன்னு சொல்லிட்டேன். ஏதோ கவர்மெண்ட் வேலைன்னு புலம்புறாங்கண்ணே. ஒரே தொந்தரவாக இருக்குண்ணே. பார்த்து கொஞ்சம் பண்ணி விடுனேன். அவன் பேசவே கூடாது. அவன் பேசினா எதுக்கு தெரியுமா பேசணும்? பசிக்குதுன்னு பேசணும், ஐயான்னு பேசணும், வேற எதுக்கும் பேசக்கூடாது, சரியா? அவன் நல்லது நடக்கிற மாதிரி காரணம், ஆனால் நல்லதே நடக்கூடாது. ஏன் அவன் நல்லா நடக்கிற மாதிரி இருந்தா நாம வாழ முடியாது, நாம வாழவே முடியாது. என்னப்பா, என்ன இப்படி வந்திருக்க? உங்களை பார்த்துட்டு போலன்னு தானே வந்தேன். என்ன இடைத்தேர்தல் வருது, 2 பேரும் சேர்ந்து நின்னோம்னா ஆளுக்கு ஒரு பதவி அனுபவிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். 2 பேரும் பிரிஞ்சு கிடக்கிறதுனால எவனாச்சும் உள்ளே வருவேன், அவனால் நமக்கு பல பிரச்சனை வரும். 2 பேரும் சேர்ந்தே செயல்படுவோம். மக்களும் நம்மளை மறக்க மாட்டாங்க, நீங்களும் பல செயலாம் மனசில் வச்சு. என்னடா மறக்க மாட்டாங்க? என்ன மறக்க மாட்டாங்க? கட்சியில் இருக்கும்போது கூட்டம் போட்டு கட்சியிலேருந்து என்னை தூக்குவிய, பதவி விட்டு தூக்குவிய, கடுமையாக போராடி இளைஞரை வச்சு கூட்டத்தை போட்டு அவன் காலில் விழுந்து அரசியல் பண்ணி எவ்வளோ சிரமப்பட்டு கடைசி நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் இல்லைண்ணே கூட்டணி போட்டுருவோம்னே, நம்ம சேர்ந்து பண்ணுவோம்னே அப்படிங்கிற ஏன்டா வெண்ண அதுக்காட வந்த? அண்ணே, வார்த்தை அதிகமாக விடாத. தலைமை என்ன சொல்லுதோ அதை தான் நாங்கள் செய்ய முடியும். இந்த தலைமை சொல்றதுன்னா அந்த தலைமையிட்ட கொண்டு வச்சுக்க. இப்போ இங்கே கூட்டணி பேச வந்த? நீ பேசுற சொல்றதுக்கெல்லாம் நான் ஆள் கிடையாது. ஓ வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துட்டு போயிரு. எப்படி கட்சி நடத்துறது எங்களுக்கு தெரியும், அதில் எப்படி ஜெயிக்கிறேன் எங்களுக்கு தெரியும். ஏய், என்ன அண்ணன் எடுத்து பேசிக்கிறீங்க? என்ன டேய், அவன் அந்த 3 பேரை வச்சு தான்டா ஆடிக்கிட்டு இருக்கேன். அவங்க 3 பேரையும் செஞ்சுட்டோம்னா சரியாக வந்துடும்டா. அண்ணே ஒன்றும் கவலைப்படாண்ணே, அவங்க ஆளை வச்சு அவனை செய்ய சொல்லும்ண்ணே.
சும்மா இருந்த எங்களை வேலை வாங்கி தருவோன்னு சொல்லி கூட்டத்தை இழுத்தாங்க. இதுக்கு முக்கிய காரணம் முத்து தான். ஏய் பிரேமு, ஏய் வாடா டேய் பிரேமு, வாடா. ஏய் பிரேமு, ஏய் என் தம்பி வரடா டேய், என் தம்பி வரடா டேய், பத்தடா டேய், என் தம்பி வரடா டேய், என் தம்பி வரடா டேய், என் தம்பி வரடா. நான் பெரிய தப்பு பண்ணது அரசியல்வாதி பின்னாடி போனது தான். அரசியலில் சுயநலம் அதிகமாக இருக்குது. நான் அரசியலுக்கு போக வேணாம்னு சொல்லலை, இந்த மாட்டம் அரசியல்வாதிங்க பின்னாடி போக வேணாம் தான் சொல்கிறேன்.